அடுத்த 3 நாட்களில் தஞ்சாவூரில் நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் நண்பர்கள் முன்னிலையில் கலகலப்போடு திருப்பூரில் திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி இதுதான். அவன் தாறுமாறா போட்டிருப்பான். அதெல்லாம் எத்தனை வீடியோ பார்த்திருப்பான். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பூவாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நவீன். இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யாவை பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து வந்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிழைப்பிற்காக திருப்பூருக்கு சென்ற நவீன் அங்குள்ள பனியன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு காதலி ஐஸ்வர்யாவையும் திருப்பூருக்கு வரவழைத்து வேறொரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்து விட்டுள்ளார் நவீன். ஊரில் பயந்து காதலித்த ஜோடி திருப்பூரில் எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாமல் காதலை தொடர்ந்ததோடு திருமணமும் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளனர். 2023ஆம் ஆண்டின் கடைசி நாளில் அங்குள்ள ஒரு சிறிய வீட்டில் நண்பர்கள் முன்னிலையில் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டது இந்த ஜோடி. திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ நவீனின் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஐஸ்வர்யாவின் பெற்றோர் பார்வைக்கும் சென்றுள்ளது. அதிர்ச்சியடைந்த பெற்றோர் தங்களது மகளை காணவில்லை என பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தம்பதியரை தேடி கண்டுபிடித்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் போலீசாரை ஒருவாறாக சரிகட்டிவிட்டு தங்கள் மகள் ஐஸ்வர்யாவை மட்டும் தங்களுடன் சொந்த ஊரான பூவாலூருக்கு காரில் அழைத்துச் சென்றுள்ளனர் பெண்ணின் பெற்றோர். ஆனாலும் மனைவியை பிரிய மனமில்லாத நவீன் மோட்டார் சைக்கிளிலேயே அந்த காரை பின்தொடர்ந்து ஊருக்கு சென்றதாக கூறப்படுகிறது. ஊருக்கு வந்த பிறகு ஐஸ்வர்யாவிடமிருந்து எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் அவர் ஜனவரி 3ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் சடலத்தை அங்குள்ள சுடுகாட்டில் எரித்திருப்பது தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். ஐஸ்வர்யா வீட்டிற்கு செல்ல முயன்ற நவீனை அவரது உறவினர்கள் தடுத்ததை தொடர்ந்து அவர் வாட்டாத்திக்கோட்டை போலீசில் புகார் அளித்தார். நானும் ஐஸ்வர்யாவும் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணி வந்துருந்தோம் 5 வருஷமா. ஒரு 2 மாதமாக என் கூட தான் இருந்துச்சு. ஒரே ரூமில் தான் இருந்தோம், ஒன்றா தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டாக நியூ இயருக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஒன்றா கால் பண்ணி நான் வந்து ஊருக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு நான் அதோட விட்டுறேன் சார். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் அடிச்சு கிளம்பி நான் மத்தியானம் போல் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு நானும் மேரேஜ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த பொண்ணு சொன்னிச்சு வா எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் கம்பெனியில் போய் விசாரிச்சிருக்காங்க. அவள் அப்பா இல்லை மாமா அண்ணன் சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க கம்பெனியில். கம்பெனிலேருந்து என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீரப்பனில் போய் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அப்புறம் பல்லடம் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஒருத்தர் தான் வந்தாங்க. வந்து பொண்ணை மட்டும் தானே அவன் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. 2 பேரும் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் விசாரித்ததுக்கப்புறம் நான் அவர் பொண்ணை விட முடியாது சார், நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா, அப்படி இருக்காங்க, நீ வேணாம் நீ போயிடு, நான் பொண்ணை மட்டும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ ஊருக்கு போய்ட்டு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணை நீ என்னாலும் பண்ணிக்குவாங்க போய்ட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பொண்ணை விட்டேன் சார். நானும் அங்கேருந்து காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன். திருப்பூர்லேருந்து ஊருக்கு நான் சிங்கிளாக பைக்கில் காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன். காரு நெய்வேலிக்கு ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் சார் நான் வீட்டுக்கு வந்தேன். வந்து காலைல நான் 9 மணிக்கு 9:30க்கு எந்திரிச்சேன் சார். அப்போ திருப்பூர்லேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து இந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதி தூரத்தில் பைக் எடுத்துகிட்டு போனேன் சார் ஊருக்கு. எங்கள் அப்பா ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார். திருப்பிங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உண்மையாக அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வழக்கை ஏஎஸ்பி நேரடியாக விசாரித்து வரும் நிலையில் இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவில் முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் தலைமறைவான பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சிலரை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக பேராவூரணி செய்தியாளர் ஜகுபர் அலி மற்றும் சந்தன முத்துக்குமார். பாருங்க.